Shalom, God bless you. Welcome to our Bible study, the Gospel of Matthew, the Gospel of the Kingdom. ஷாሎም கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக மத்தீவின் சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்கிற இந்த பாடத்துக்கு உங்கள் அனைவரையும் வருக என்று நாம் வரவேற்கிறோம். This is lesson number 20. 20வது பாடம். Okay, so lesson 20, if you are new and if you want to have a look at the previous 19 lessons, they are in our YouTube. You can either contact us, you can go straight into YouTube and type out my name and the Gospel of the Kingdom, and the previous lessons will be there. அதாவது இந்த 20வது பாடத்திற்கு முன்பாக இருக்கிற பாடங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம யூடியூப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் அதோட லிங்க் வேணும் என்று சொன்னால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம், அல்லது நீங்கள் நேராக சென்று இப்படியாக மேத்யூ த காஸ்பல் ஆஃப் த கிங்டம் என்று சொல்லி தட்டினீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். Now, in our previous lesson, we were in chapter 13, where the king explained certain aspects about his kingdom through 7 parables. நம்மளுடைய போன பாடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ராஜா இப்படியாக சில ஊமைகளை கொண்டு நம்ம இடத்துல சில காரியங்களை கற்றுத்தந்ததை நாம் பார்க்க முடியும். Now, after that, as we move on, it's interesting that we come across another king. நாம் அப்படியாக தொடர்ச்சியாக வரும் பொழுது சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால் இன்னொரு ராஜாவும் அப்படியாக தெரியப்படுத்துகிறார். Because in chapter 13 we have the true king of Israel and of the world, Jesus Christ, explaining certain aspects of the kingdom. As we keep reading, Matthew records for us another king. நாம் இப்படியாக பார்க்கும் பொழுது 13வது அதிகாரத்தில் ராஜா ஆனவர் அவர் ராஜ்யத்தை குறித்து சில ஊமைகளை கொண்டு நம்ம இடத்துல விளக்குவதும் தெளிவாக சில காரியங்கள் பேசுவது நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்க தொடர்ச்சியாக படிச்சு வரும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் இன்னொரு ராஜாவை குறிப்பிட்டிருப்பார். So let's go to Matthew chapter 14 and read verses 1 and 2. மத்தேயு 14வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. At that time Herod the Tetrarch heard the reports about Jesus, and he said to his attendants, "This is John the Baptist. He has risen from the dead. That is why miraculous powers are at work in him." அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். Now who is Herod? யார் இந்த ஏரோது ராஜா? Herod was at that time was the king of Israel. His father was Herod the Great. ஏரோது ராஜா பார்க்கும் பொழுது அவர்தான் இஸ்ரேல் தேசத்தின் தலைவராக அந்த ராஜாவாக வந்து கொண்டிருந்தார். அவருடைய தகப்பனாரும் அவர் ஒரு நல்ல ராஜாவாக, அதாவது நல்ல பெரிய ராஜாவாக இருந்தார். Maha Herod and சொல்லலாம். Great not because he was a great man, he was a wicked man hated by everyone. மகா ஏரோது என்று சொல்லும் பொழுது அவன் இப்படியாக துன்மார்க்குரியவன் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். The reason he's called Herod the Great is because he built a lot of buildings, a lot of projects. In fact, if you go to Israel today, you can see some of the buildings that he has built. ஏன் மகா ஏரோது என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவன் நல்லவனாக இருந்ததுனால் அல்ல, ஆனாலும் சில பெரிய பெரிய கட்டிடங்களை அப்படியாக அவன் கட்டி எழுப்பி கொண்டு வந்தான். இன்றையும் நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போகும் பொழுது அந்த கட்டிடங்களை நீங்க பார்க்க முடியும். But he was a wicked man. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏரோது ராஜா அவன் துன்மார்க்கனுடையவன். I'm talking about not this king that we read in Matthew 14, but his father Herod the Great. If you read a little bit of history, he even killed his own son. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரோது ராஜாவுடைய அந்த அவங்க அப்பா தான் அந்த மகா ஏரோது ராஜா, அவன் தான் வந்துட்டு ரொம்ப துன்மார்க்கனுடையவன். சொந்த மகனை அவன் அப்படியா கொன்று போட்டான். In fact, he will get some very godly, pious Jews arrested and put them in prison. அது மட்டுமல்லாமல் ஒரு சில யூதர்கள் நல்ல வைராக்கியமா இருக்கிற யூதர்களை அவர் அப்படியாக அவன் கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தான் என்று நம்ம தெரிய வந்தது. பயபக்தி உள்ள யூதர்கள். The reason was this. He said, when I die, kill them. ஏனென்றால் இதுதான் என்னவென்றால் அவன் சொன்ன ஒரு காரியம், நான் மரித்து போன பிறகு அவர்களை நீ கொல்ல வேண்டும் என்று சொன்னான். Because he knew that he was so bad that people hated him, that nobody will die when nobody will cry when he dies.
நன்றாக அவன் அறிந்திருக்கிறான். அவன் ரொம்ப மோசமானவன். அவன் மரித்து போனால் யாரும் அவனுக்காக அழுவ போவதில்லை என்று நன்றாக தெரியும் அவனுக்கு. And so he said, when I die, kill them, because he knows when they're killed, there will be people crying for this, for them. So on the day he dies, somebody will be crying. ஏனென்றால் இங்க பாருங்க, நான் மரித்த பிறகு அவர்களையும் நீர் கொன்று போட வேண்டும் என்று. அதோடைய காரணம் என்னவென்றால், அவர்கள் இறந்தால்தான் தேசத்தில் யாராவது அழுது கொண்டிருப்பார்கள். அது பார்க்க எப்படி இருக்கும் என்றால், இந்த ராஜாக்காக அழுகுற மாதிரி இருக்கும். Now he was the king when the Magi, the wise men, when they came to Jerusalem and they asked, where is he born king of Israel? இவன் ராஜாவாக இருக்கும் பொழுது சாஸ்திரிகள் இப்படியாக தூர் தேசத்திலிருந்து வந்து கேட்பார்கள், பிறக்க வேண்டிய ராஜா எங்கே நாங்கள் காண வேண்டும் என்று கேட்பார்கள். பிறந்த ராஜா, where is he born king of Israel? இஸ்ரவேலின் ராஜா, born to be king, not born to be king, born king. இஸ்ரவேலின் ராஜா, பிறந்த ராஜா அவர் எங்கே? அவர்கள் தேடி வந்தார்கள். The time will come when Jesus will take his rightful position and he will rule not only over Israel but over the whole earth. நேரம் வரும், காலம் வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முழு உலகத்தையும் ராஜாவாக ஆளுகை செய்வார். இப்பொழுது அல்ல, அல்லது அப்பொழுதும் அல்ல. Now there is an impostor sitting on the throne. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வஞ்சகர் அவர் அப்படியாக அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். When Jesus returns, he will rule from Jerusalem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக திரும்பி வரும் பொழுது எருசலேத்திலிருந்து அவர் ஆளுகை செய்வார். How do we know that? Jeremiah chapter 3 verse 17. You can also read Zechariah 14. Jerusalem will be the center from where Christ will rule this earth. எரேமியா 13 அதிகாரம் 3 அதிகாரம் 17 வசனம், ஜெகரியா 14 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் எருசலேத்திலிருந்து ஆளுகை செய்வார் என்று சொல்லி தெளிவாக போடப்பட்டிருக்கும். Now during the end time there will come a king that will claim to be the king of Israel, telling the Jews that he is the king. That man will be the Antichrist. கடைசி காலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னொரு ராஜா எழும்புவான். அவன்தான் இஸ்ரவேல் ராஜா என்று சொல்லி தன்னைத்தானே அரியாசனத்தில் அமர செய்வான். அவன் யார் என்றால் அவன்தான் அந்தி கிறிஸ்து. And just as King Herod the Great, when he heard about it, he commanded all boys from 2 age below to be killed. இந்த மகா ஹேரோது சொல்லப்படுகிற இவன் என்ன செய்தான்? அவன் கேள்விப்பட்ட பிறகு 2 வயதிற்கு கீழாக எல்லா குழந்தைகளை எப்படி கொல்ல சொன்னானோ, the Antichrist will think that he can stop Christ from taking over this earth. He will get some nations together and he will try to stop at the battle of Armageddon, but he will lose. இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான் என்று சொல்லி ஒரு சில தேச தலைவர்களை ஒன்றிணைத்து அவன் கிறிஸ்துவுக்கு எதிராக எப்படியாவது இந்த கிறிஸ்து ஆளுகைக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவன் ஒரு யுத்தத்தை செய்வான். அந்த யுத்தத்தின் பெயர் தான் ஆர்மகெடோன் யுத்தம் என்று சொல்வார்கள். இருப்பினும் அவன் அந்த யுத்தத்தில் தோற்று போவதை நாம் வாசிக்க முடியும். As you can see the slide, these are the coins that were minted during the time of Herod Antipas. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற அந்த வெள்ளி காசுகள் ஏரோது அந்திபாஸ் இருந்த அந்த நாட்களில் இது செய்யப்பட்டது. Herod Antipas, the false king. ஏரோது அந்திபாஸ் அவர்தான் கள்ள ராஜா. Now he's called the tetrarch. A tetrarch is a ruler of a fourth part of a country. காற்பங்கு தேசத்தின் அதிபதி என்று அவர் அழைக்கப்படுகிறார். When Herod the Great, the father, before he died, he will divide his territory into 4, and one of it was given to Herod Antipas. இந்த மகா ஹேரோது அவனுடைய தகப்பனை அப்படியே மறிக்கும் பொழுது அவன் கீழே இருக்கிற அந்த ஆளுகை பண்ணுகிற அந்த இடமானது 4 பங்காக அவன் பிரித்து போடுவான். அதில் ஒரு பங்கு தான் இந்த ஹேரோதுக்கு அவன் கொடுத்து விட்டான். Now Herod Antipas had a half brother called Philip. ஹேரோத் எந்திபாஸ் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு சகோதரன் அதாவது இருந்தான். He liked his brother's wife, and so he will get her name is Herodias. He will get her to divorce his brother, half brother Philip, and he will marry her. அவரது ஒன்று விட்ட சகோதரனுடைய மனைவியை அவன் அப்படியாக ஆசைப்பட்டு அவளை திருமணம் செய்து கொண்டுவான். Now even in the law, Leviticus 18 verses 16 forbids such practice. நியாய பிரமாணத்தை நீங்கள் வாசிக்கும் போது லேவியாகமம் 18 அதிகாரம் 16 வசனத்துல இந்த மாதிரி செயல் இப்படியாக பண்ணக்கூடாது, இது தவறு, இது பாவம் என்று போடப்பட்டிருக்கிறது. John the Baptist very boldly
and openly rebuke Herod Antipas for what he had done, because he said, this is unlawful for you to do that. யோவான் ஞானஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த செயலை அவர் நேரடியாகவே அப்படியாகவே கடிந்து கொள்வார். ஏனென்றால் இந்த செயலானது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிடிக்காது என்று சொல்லி அப்படியாக சொல்லுவார். You can see the drawing here. நீங்கள் அந்த வரைபடத்தை பார்க்க முடியும். There's John the Baptist rebuking King Herod Antipas. இங்க பார்க்கும் பொழுது யோவான் ஞானஸ்தானம் ஏரோது அந்திபாஸ் இப்படியாக அவன் கடுமையாக கண்டிக்கிறான். Beside him is Herodias. பக்கத்தில் நிற்கிறது பார்க்கும்போது ஹெரோடியஸ். And the one sitting below is Herodias' daughter from her previous marriage, and tradition tells us that her name is called Salome. கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறது அது ஹெரோடியஸுடைய மகள். அவர் யார் என்று சொன்னால் இதுக்கு முன்பாக திருமணம் செய்த அதன் வழியாக பிறந்தவள் தான் அவருடைய பெயர் சலோமி. Now you may wonder, why did they put Salome or the daughters, drew the daughter's picture here? நீங்கள் யோசிக்கலாம், ஏன் சலோமியுடைய படமானது இங்கே வரையப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. In a moment we'll find out. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது நாம அப்படியாக கண்டுபிடிப்போம். Now also later we will see how John the Baptist was killed. But anyway, when Herod heard about Jesus performing miracles, he thought John the Baptist, who had died, has come back to life, and that's why supernatural powers were working through him. பிறகு நாம் கண்டுபிடிப்போம் எப்படி யோவான் ஞானஸ்தானத்தை இப்படியாக அவர்கள் கொன்று போட்டார்கள் என்று சொல்லி. இப்போ நீ பார்க்கும் பொழுது இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை செய்யும் பொழுது, அற்புதங்களை செய்யும் பொழுது, ஏரோதுக்கு இது அவன் யோசித்த என்னவென்றால், மரித்து போன யோவான் ஞானஸ்தானம் மறுபடியும் உயிர்த்தெழுந்து இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. Now Herod was afraid to do anything to John the Baptist because the people saw him as a prophet. So he cannot do anything to him. He did not dare to kill him or dare to put him to death. ஏரோது ராஜா பார்க்கும் பொழுது யோவான் ஞானஸ்தானத்தை இப்படியாக கொன்று போடுவதற்கோ அல்லது அவன் மேலே கையை வைப்பதற்கோ அவனை ஏதாவது செய்வதற்கோ அவனுக்கு பயம் இருந்தது. ஏன் என்று சொன்னால் அங்கு இருக்கிற நாட்களில் உள்ள யூதர்கள் யோவான் ஞானஸ்தானத்தை தங்களுடைய இப்படியாக தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். But to stop him from openly rebuking him, he will have him arrested and put in prison. ஆனாலும் வெளிப்படையாக ஏரோது செய்த இந்த காரியத்தை கடிந்து கொள்வதற்கு, அது நிற்பாட்டி விடுவதற்கு அவன் என்ன செய்வான், யோவான் ஞானஸ்தானத்தை சிறைப்பிடித்து சிறையில் வைத்திருப்பான். Now Matthew as well as the other gospels record how John the Baptist was put to death. மத்திய பார்க்கும் பொழுது அவரும் இப்படியாக பதிவு செய்து எப்படி யோவான் ஞானஸ்தானத்தை அவர்கள் கொன்று போட்டார்கள் என்று சொல்லி. Herod during his birthday will throw a lavish party. ஏரோது ராஜா பார்க்கும் பொழுது தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பண்டிகை, அதாவது ஒரு பெரிய ஒரு பார்ட்டி வைத்திருப்பார். And Herodias' daughter Salome will dance seductively before him. இந்த ஏரோதியஸுடைய மகளாகிய சலோமி என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு கவர்ச்சியாய நடனமாடி ஏரோது முன்னுக்கு அப்படி நடனமாடி கொண்டிருப்பார். And Herod, dripping with lust, will promise her, whatever you want, you ask me, I'll give it to you. இந்த ஏரோது ராஜா தன்னுடைய இச்சையில அவன் இப்படியாக ஒரு பொருத்தனை அவளோடு செய்வாள். ஒரு காரியத்தை சொல்லுவான், நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லி. He probably expected that she'll ask for a necklace of pearls or something expensive, but he was willing to give. ஒருவேளை அவர் எதிர்பார்த்திருந்தாவென்றால், இந்த சலோமியானவள் எனக்கு மிக விலையான ஒரு நெக்லஸ் வேணும் என்று கேட்பாள் என்று சொல்லி. He never expected to hear what Salome will ask. ஆனாலும் சலோமி கேட்ட அந்த காரியத்தை ஏரோது ராஜா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. The mother will tell the daughter, ask Herod for the head of John the Baptist on a platter. சலோமியோடைய தாயார் என்ன செய்வார் என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க என்றால், ஏரோது ராஜாவின் இடத்துல போய் கேளு, எனக்கு யோவான் ஞானஸ்தானத்தின் தலை வேண்டும் என்று. King Herod was shocked at the request. He didn't want to kill John the Baptist, but he made the promise in front of everyone. ஏரோது ராஜா பார்க்கும் பொழுது இதை கேட்ட பிறகு அவன் அதிர்ச்சியாகி விடுவான். ஆனாலும் அதை செய்யாமலும் இருக்க முடியாது என்றால் அநேக பேருக்கு முன்பாக அவன் இந்த பொருத்தனை செய்தான். So he can't break the promise now. இப்பொழுது செய்த அந்த பொருத்தனையை அவன் உடைக்க முடியாது. Because of a rash promise that he made, Herod became a prophet killer. இங்க ஒரு அவசரமான ஒரு பொருத்தனை அவன் செய்ததனால அவன் இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியை கொல்லுகிற ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டான்.
a lesson that we all can learn. நம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அது. Be careful not to make a promise when you're very happy, very excited. At the same time, don't make a promise when you are very down. அதாவது எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்கும் பொழுது, உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது, நாம் அப்படியாக ஒரு இடத்துல வாக்கு கொடுப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம் வாழ்க்கையில ரொம்ப ஒரு சோகமான இடத்துல இருக்கும்போது, ஒரு நிலையில்லாத ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் வாக்கு கொடுப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். Because in both situations, we are very emotional, but we don't think rational. ஏனென்றால் ரெண்டு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நாம் அப்படியாக உற்சாகமாக உணர்ச்சி பூர்வமாக தான் சில வாக்குகளை தர ஆரம்பிப்போம். Sometimes out of excitement we can make a promise. சில நேரத்தில் உற்சாகம் நிறைந்து நம் வாக்குகளை செய்வோம். And later we find out we are not able to keep that promise. பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்த அந்த வாக்குகளை நம்மால் அப்படியே நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமையில உட்கார்ந்திருப்போம். It's always good to think through and then make the promise. அதனால் நாம் ஒரு வாக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை கொண்டு நாம் பல முறைகளை யோசித்து தான் நாம் செய்ய வேண்டும். A long time ago, even before I was married, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, இது நான் திருமணம் செய்வதற்கு முன்பாக, okay, for ministry or church, I would use the public transport. I will take either the bus or the LRT. அதாவது நீங்க பாதி நான் சபைக்கு போகிறதா இருந்தாலும் என்னுடைய வேலை இடத்துக்கு போகிறதாக இருந்தாலும் நான் பொது வாகனத்தை தான் பயன்படுத்துவேன். எல்லாத்தையும் நான் பஸ் தான் பயன்படுத்துவேன். So one of the church members, he looked at my situation and said, "Brother, I'm going to buy a motorbike for you." ஒரு சபை அங்கத்தினருடைய நிலைமையை பார்த்து அவர் சொன்னார், பிரதர், நான் உங்களுக்கு ஒரு மோட்டார் பைக் வாங்கி தர போறேன். Now, very good heart to do that. நல்ல ஒரு இருதயம் தான். I didn't grab that promise. நான் அவர் கொடுத்த வாக்கு உடனடி பிடிச்சிக்கொள்ளி எடுத்துக்கொள்ளவில்லை. I didn't say thank you and then go and give testimonies. God is going to bless me with a motorbike. I didn't do that. நன்றி சொல்லி சபை மின்னுக்கு போயிட்டு எல்லாரும் மின்னுக்கு ஒரு சாட்சியை சொல்லி, ஆண்டவர் பாருங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டார் பைக் தரப்போற, அதெல்லாம் ஒண்ணுமே நான் செய்யல. I knew he was making the promise out of because he felt for me, he felt like, a poor brother has to take public transport. Out of that, he wanted to do something. எனக்கு நன்றாக தெரியும், அவர் நல்ல எண்ணத்துல எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல அந்த ஒரு உற்சாகத்துல அவர் அப்படியாக வாக்கை தந்து விட்டார். And I know he was not financially that strong for him to take on an extra financial burden. எனக்கு நல்லா தெரியும் அவருடைய பொருள் ஆதார நிலைமையை பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை அவரால் செய்ய இயலாது என்று சொல்லி நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். What if later he finds out that he's not able to pay monthly? பிறகு நீங்கள் அவர் கண்டுபிடித்தார்னா அப்படியாக அவரால் மாதம் கட்ட முடியாது என்று சொல்லி, so I very strongly declined. அதனால் அந்த இடத்துல நான் வேண்டாம் என்று தள்ளி வைத்தேன். Sometime later, not very long after that, he passed away. கொஞ்ச நாள் கழித்து, ரொம்ப நாள் இல்ல, கொஞ்ச நாள் கழித்து அவரும் இறந்து விட்டார். So imagine, let's say he had bought that motorbike maybe on the wife's name or some other son or daughter's name. Imagine if he had done something like that, they would be in trouble. யோசித்து பாருங்கள், தன்னுடைய மனைவியின் பேரில் அல்லது பிள்ளைகளுடைய பேரில் அந்த மோட்டார் பைக் வாங்கி எனக்கு கொடுத்திருந்தா அவங்க தானே மாட்டியிருப்பாங்க. So I'm glad that I made the right decision at that time because I recognize that this was a promise made emotionally. ஆதலால் நான் சந்தோஷப்படுகிறேன், இப்படியாக அந்த நேரத்தில் ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்தேன் என்று சொல்லி. என்னதான் எனக்கு நன்றாக அறிந்திருந்தது, அது அவர் உணர்ச்சி பூர்வமாக என்னிடத்தில் வாக்குகளை தந்தார் என்று சொல்லி. Herod was a people pleaser. What would people think of me? ஏரோது ராஜா பார்க்கும் பொழுது மக்களை பிரியப்படுத்துகிற ஒரு ராஜாவாக இருக்கிறார். மக்கள் என்னை குறித்து என்னத்தை நினைக்கிறார்கள், என்னத்தை யோசிக்கிறார்கள். A people pleasing leader will always do things not because it's right but because it will strengthen his own position. ஒரு ஜனங்களை மக்களை இன்னொருவனை பிரியப்படுத்துகிறவன் அவன் எப்பொழுதும் செய்கிற காரியமானது அது சரியாக இருக்கிறது சொல்லி செய்ய மாட்டான். ஆனாலும் அவர்கள் என்னை குறித்து என்ன யோசிக்கிறார்கள், அவர்கள் என்னை எங்க வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதை பற்றி தான் யோசிப்பார்கள். If I do this, they will like me. If I do this, my position will be secure. That's what a people pleasing leader will do. அதாவது இதை நான் செய்தனா அவர்களுக்கு என்னை பிடிக்கும், இதை நான் செய்தனா என்னுடைய நிலையை அசைக்க மாட்டார்கள் என்று சொல்லி அநேகர் நிலையை கண்டு அல்லது அவருடைய எப்படியாவது பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிரியப்படுத்துவார்கள். Herod is what I call a jellyfish leader. He doesn't have a backbone of his own. ஏரோது ராஜா பார்க்கும்போது ஒரு ஜெல்லி மீன்
ஜெல்லிமீன் ஒரு தலைவனாக சொல்ல முடியும் என்றால் அவனுக்குன்னு ஒரு சொந்த முதுகெலும்பு இல்லை. So from this king Herod Antipas, as we keep reading, we see the real King Jesus Christ in action. ஏரோது அந்திபாசை குறித்து நாம் வாசித்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதே இடத்தில் அதிகாரத்தில் உண்மையான ராஜா செயல்படுவதை நாம் வாசிக்க முடியும். So now let's look at Jesus Christ, the true king. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போம். இவர்தான் உண்மையான ராஜா. Now in this chapter itself we have two miracles done by the Lord. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே இந்த வசனத்திலே ஆண்டவர் 2 விதமான அற்புதங்களை செய்திருப்பார். He feeds the 5,000, which one of the miracles that is quite well known. நம்ம எல்லோருக்கும் நன்கு அறிந்த 5000 பேர்களை போஷித்த ஒரு அற்புதம். And he will walk on the waves of the sea. அது மட்டுமல்லாமல் கடல் அலைகள் மேலாக நடந்து போன அந்த சம்பவம். That's the Sea of Galilee. அதுதான் கலிலியா கடல். Now Sea of Galilee has got a few names. It's called Sea of Tiberias, Lake Gennesaret. கலிலியா கடல் என்று சொல்லும்போது டைபேரியாஸ் கடல் என்று சொல்வார்கள், ஜெனசரட் என்று சொல்வார்கள். Okay, so it's got a few names, and all the names you'll find in the Bible is the same sea. இது எல்லாமே வந்துட்டு ஒரே கடல் தான். அந்த ஒரு கடலுக்கு இத்தனை பெயர்கள் இருக்கிறது. So we can see a contrast between King Antipas, who lived an immoral life and killed an innocent man. He killed John the Baptist. அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல ஒப்பிவிட்டு பார்க்க முடியும். இந்த அந்திபாஸ் ராஜாவை, ஏரோது ராஜாவுக்கும் உண்மையான ராஜாவுக்கும் நம்ம அந்த ஒப்பிடத்தை பார்க்க முடியும். In contrast to that, we see that the real king, the true king, who feeds people who are hungry, and he performs miracles, and we read about healing, even raising the dead in other chapters. ஓகே. அந்திபாஸ் ராஜாவை பார்க்கும் பொழுது அவன் தீர்க்கதரிசி கொன்னவனாக காணப்படுகிறான். ஜனங்களை இப்படியாக பிரியப்படுத்துகிற ஒருவனாக காணப்படுகிறான். பாவ செய்கிறவனாக காணப்படுகிறான். ஆனாலும் அதற்கு எதிர்ப்பாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான ராஜா. அவர் 5000 பேரை போஷிக்கிறார், அநேகரை சுகமளிக்கிறார், அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். Okay, so we will just be looking at these 2 miracles and just focusing on chapter 14. This will be a shorter lesson compared to the rest. We just want to look at these 2 miracles and just focus on chapter 14. இந்த 2 அற்புதங்களை கவனித்து நாம் இந்த 2 காரியத்தை மட்டும் நாம் என்ன செய்வோம், அப்படியாக கூர்ந்து கவனித்து பார்ப்போம். Feeding the 5,000. 5000 பேர்களை போஷிப்பது. Now thousands were following Jesus, listening to his teaching. 1000 ஜனங்கள் இப்படியாக இயேசுவுடைய போதனையை கேட்டு பின்தொடர ஆரம்பித்தார்கள். I mean, no one taught like Christ. யாரும் இயேசுவை போல போதகராக இருந்ததில்லை. He taught them by telling simple stories that people could understand. இயேசு எப்படி போதித்தார் என்று சொன்னால், ஒரு சிறிய கதைகளை எடுத்து அவர்களும் புரியும்படிக்கு அவர் போதித்து வழிநடத்தினார். See, they've been waiting for the kingdom to come. From the Old Testament prophecies, they've been waiting for the kingdom to come. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசன வசனங்களை வாசித்தவர்கள் ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். And here is one who is teaching about the kingdom, different aspects of the kingdom through simple stories. இங்க பார்க்கும் பொழுது இவர் சில கதையை அப்படியாக ஒன்று இணைத்து ராஜ்யத்தை குறித்து கற்பித்துக் கொண்டிருக்கிறார். And so they were eager to learn, they want to know. அதனால் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்வம், நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகிறார்கள். So sometimes you see thousands following him. ஒரு சில நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1000 ஜனங்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். Here at least there were 5,000 men. இங்க பார்க்கும் பொழுது 5000 பேர்கள் இருந்தார்கள். 5,000 men. So if you include the women, children, there's a huge crowd there. 5000 ஆண்மான்கள் இருந்தார்கள். ஆனாலும் நீங்கள் பிள்ளைகள், பெண்களை சேர்க்கும் பொழுது இன்னும் பெரிய ஒரு கூட்டம் இருந்திருக்கும். Now slowly it's like mid afternoon now. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அந்திமாலையாக இருக்கிறது. And the disciples will come and tell the Lord, send them away, dismiss them so that they can go to some nearby villages and buy food. This is a remote place. இந்த சீஷர்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசுவின் இடத்தில் அப்படியாக ஒரு ஆலோசனை தருகிறார்கள். என்னவென்று சொன்னா, ஆண்டவரே இவர்களை அனுப்பி விடுவேன் என்றால் இது தொலைதூரம் இடமாக இருக்கிறது, இங்க உணவு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். I think the real reason was the disciples were tired and hungry, and so the reason to dismiss them is so that they can sit down and eat. இது உண்மையான காரணம் என்னவென்றால் நான் நினைக்கிறேன், இவர்களும் அதாவது அலுவலாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பசியோடு இருக்கிற இவர்களுக்கு இந்த கூட்டம் கிளம்பி போனாதான் இவர்கள் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட முடியும். So good suggestion, but there was a personal agenda behind it.
நல்ல ஒரு ஆலோசனை தான். ஆனாலும் இந்த ஆலோசனைக்கு பின்னாடி ஒரு தனிப்பட்ட தேவை அடங்கி இருக்கிறது. They may have thought Jesus would say, good, you guys care for them. Yes, okay, let's send them, they can go and buy food. அவர் நினைத்தார்கள் இயேசு இப்படியாக சொல்லுவார் என்று சொல்லி, நல்லதுதான், இவர்களை போய் அனுப்பி விடுவோம் என்று சொல்லி இப்படியாக சொல்லுவார்கள் என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்கள். They never expected the answer the Lord gave. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த பதிலை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. He will say, you feed them. ஆண்டவர் சொல்லுவார், நீங்களே போஷிங்களே அப்படின்னு சொல்லுவார். They never expected that kind of answer. இப்படிப்பட்ட ஒரு பதிலை அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. You can see, read this miracle, the account of feeding the 5,000, also in the other gospels, for example, in Mark. அதாவது மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு மார்க்கின் சுவிசேஷ புஸ்தகம். And when the Lord said, you feed them, ஆண்டவர் நீங்க அவர்களை போஷிங்களே என்று சொல்லும் பொழுது, in Mark they will say, even if we had 8 months wages, are we going to spend all that money? Even if we had, in other words, even if we have that much money, it won't be enough to feed all of them. அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே 8 மாதம் சம்பளங்கள் திரட்டி நம்ம எடுத்து கொண்டு வந்தாலும் இவர்களுக்கு நாம் போஷிக்க அதை பத்தாதே என்று சொல்லுவார்கள். Jesus was teaching his disciples that don't look at the crowd as a burden. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்னவென்றால், இந்த ஜனங்களை, இந்த கூட்டமானது உங்களுக்கு ஒரு சுமையாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். Don't look at them as a problem. அவர்கள் உங்களுக்கு சர்ச்சையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். Care for them, love them. அவர்களை கரிசனையோடு கவனியுங்கள், அவருடைய அன்பு செலுத்துங்கள். As leaders we have to be servants to them. ஒரு தலைவனாக இருக்கிற நாம் அவர்களுக்கு நாம் அப்படியாக பணிவிடை செய்ய வேண்டும். In Mark chapter 6 verse 34, when Jesus saw the crowd, he had compassion on them because they were like sheep without a shepherd. மார்க்கு 6:34 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவர் மனமிருங்கினார் என்று போடப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் இப்படியாக ஒரு ஆடுகளை, மந்தையில்லாத ஆடுகளை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. So when Jesus saw this crowd, he saw them as sheep without a shepherd. இயேசு இவர்களை இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு மந்தை இல்லாத ஆடுகளை போல சுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அப்படிதான் பார்க்கிறார். மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல. He wants them to also see, don't look at them as problems, how to feed all of these fellows. If they are here, we cannot, don't see them that way. See them as sheep without a shepherd. I want you all to go and shepherd them. இவர்கள் இங்கே இருந்தால் நாங்கள் எப்படி போஷிப்பது, இவர்களை எப்படி கவனிப்பது என்று சொல்லி அப்படி நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் பாருங்கள். இவர்கள் ஆடுகளாக, மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளை போல சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் தான் கவனிக்க வேண்டும், கரிசனையோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தையோடு இருக்க கர்த்தர் சொல்லி தருகிறார். In the other two accounts, probably Mark and Luke, in one the Lord will say, go and find out what you have. Go and find out what we can find. வேறொரு சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், உங்க இடத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்பார். Now he say, go and find out what the people have. இவர்களிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லி போய் தேடி பாருங்கள் என்று சொல்லி சொல்லுவார். And then Andrew, not in Matthew but in the other account, Andrew will come and say, here's a boy, he's got 5 breads and 2 fishes. அப்புறம் அந்திர என்ன செய்வார் என்று சொல்லி ஒரு சிறு பையனை கொண்டு வந்து இந்த பையனிடத்தில் மீன்களும் அப்பங்களும் இருக்கிறது என்று சொல்லி கூட்டி வருவார். Probably the mother packed some food for this young boy. He wanted to go and listen to Jesus, so she packed lunch for him, 5 breads and 2 fishes. இந்த சிறுவன் இப்படியாக இயேசுவனுடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அவன் வீட்டில் அப்படி தாயார் இப்படியாக இவனுக்கு என்று சொல்லி உணவை அவர் ஏற்படுத்தியிருக்கலாம். Or maybe the mother packed it for the father and said, go and give your father. But on the way, young boy saw the crowd, heard Jesus, he forgot about the father. Maybe that's how he got into this crowd. அல்லது அவருடைய தகப்பனுக்கு அந்த காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். இவர் போற வழியில அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இயேசு இருக்கிறார், பிரசங்கத்தை கேட்கும் பொழுது மெய் மறந்து அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்திருக்கலாம். And so they bring this 5 breads and 2 fishes and they give to Jesus. இந்த 5 அப்பங்களும் 2 மீன்கள் எடுத்து வந்து இயேசுவின் இடத்தில் தருகிறார்கள். And when we read Matthew, the disciples will say, we only have this. மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த சீடர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே இவ்வளவுதான் நம்ம இடத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள். In other words, they saw their limitation. இன்னொரு வார்த்தை சொல்லப்போனால் அவர்களுக்கு ஒரு தடை இருப்பது என்று சொல்லி அவர்கள் கவனிக்கிறார்கள். They looked at what they did not have and what they couldn't do with what they did not have. அதாவது அவர்கள் என்ன பார்க்கறான்னு சொன்னால், அவர் எது இல்லையோ அது இல்லாத வைத்து நாம் என்னத்தை செய்ய முடியும் என்று சொல்லி தான் பார்க்கிறார்கள். We don't have enough. பத்தல.
We cannot do it. செய்ய முடியாது. See, all they saw was their limitation. அவர்கள் பார்த்தது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு குறைவாக தான் இருக்கிறது. Now, if you think it from a rational point of view, of course they are right to say that 5,000 plus people, you got 5 breads and 2 fishes. Of course you can't feed them. That's very rational. உண்மையாக நீங்கள் சொல்லப்போனால் அந்த சூழ்நிலைக்கு அது பத்தாதுதான். 5,000 பேர்களுக்கு 5 அப்பம் 2 மீன்கள் ஒரு பத்தாத ஒரு காரியம், குறைவாக தான் இருக்கிறது. Faith does not reject the natural. Faith does not reject the fact. அதாவது விசுவாசம் என்று சொல்லும் பொழுது உண்மையான நிஜத்தை அது நம்ம தள்ளுபடி பண்ணுவதில்லை, நிஜத்தை அது தள்ளுவதல்ல. But faith goes beyond the natural. ஆனாலும் விசுவாசமானது நிஜத்தை மேற்கொண்டு போகிறது. Why should they look at the limitation when Jesus Christ is there? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இருக்கும் பொழுது ஏன் குறைவை அவங்க பார்க்க வேண்டும்? The Lord saw the same problem as an opportunity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக கண்டெடுத்தார். He walked by faith. ஆண்டவர் இயேசுவை பார்க்கும் பொழுது விசுவாசத்தில் நடந்தார். We can look at the disciples and we can look at Jesus and examine our own selves. இந்த சீடர்களுடைய வாழ்க்கை, அந்த சம்பவத்தில் அவர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் இயேசுவுடைய நிலையை பார்க்கும் பொழுது நம்மளே சோதித்து பார்க்க முடியும். Do we look at what we cannot do and what we don't have? அதாவது நம் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறோமா, குறையாக இருக்கிறது அதனால் என்னால செய்ய முடியாது. Do we forget that Jesus is with us? நம் மறந்து விட்டோமா இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி? When the disciples gave the 5 bread and 2 fishes into the hands of Jesus, இந்த சீடர்கள் இயேசுவின் இடத்துல அந்த 5 அப்பமும் 2 மீன்களை தரும் பொழுது maybe they expected, maybe you'll expand the bread and the fish. அவர்கள் எதிர்பார்த்தது என்னவென்றால், இந்த இடத்துல ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது என்று சொல்லி அவர் எதிர்பார்த்திருப்பார்கள். He gave them back the same 5 bread and 2 fishes. ஆனாலும் அவர் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களை தான் தந்தார். I can imagine at that moment they are tired, they are hungry, and now the Lord gives them a huge job. And here he gives them the same 5 bread and 2 fishes. I wonder how they would have looked at each other. என்னால அவர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் அலுவலாக இருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள். அவர் கொடுத்த அந்த 5 அப்பமும் 2 மீன்களும் அதுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் தருகிறார் என்று சொல்லும் பொழுது ஒருவர் இப்படியாக யோசித்திருப்பார்கள் பார்த்து. Maybe they looked at Jesus with a kind of look like, you didn't do anything, it's the same thing. What's the point of giving to you? அவர்கள் இயேசுவை பார்த்து எப்படி பார்த்திருப்பார் என்று சொன்னால், ஆண்டவரே நீங்க ஒன்றும் செய்யலையா, அதே 5 அப்பம் 2 மீன் தான் தரீங்க. Jesus, if he wanted, he could have turned all the leaves into bread. அவர் நினைத்திருந்தார் அங்க இருக்கிற எல்லா இலைகளையும் இப்படியாக அப்பமாக மாத்திருக்கலாம். He could have done that. If he can turn water to wine, he could have turned all the leaves into maybe fishes and the rocks into breads. He could have done that, and that would have been a spectacular miracle. அதாவது அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின ஒரு தேவனாக இருக்க பொழுது அங்க இருக்கிற இலைகளை மீன்களாகவும் அங்க இருக்கிற கல்களை இப்படியாக அப்பமாக மாற்றிருந்தா அதுவே ஒரு பெரிய ஒரு அற்புதமாக இருந்திருக்கும். But Jesus wanted his disciples to be a part of the miracle. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் இதில் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். So as they went about, giving a piece of the bread and a little bit of the fish, I don't know whether they realized that as they kept on giving, it kept on coming, kept on growing, if you like, kept on multiplying. So இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த இடத்தில் அவர் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் அதை உணர்ந்தார்களோ இல்லையோ அவர்களுக்கு கொடுக்க அது வந்து கொண்டே இருந்தது. And when the Lord told them to gather whatever remained, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு என்னத்தை இருக்கிறதோ அந்த காரியத்தை திரட்டி கொண்டு வாங்க என்று சொல்லும் பொழுது they gathered 12 baskets full. அவர்கள் 12 கூடை நிரப்பி எடுத்து வந்தார்கள். Now each one can have a basket of their full of food on their own. அந்த 12 சீஷர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கூடை எடுத்துக்கலாம். Beginning not enough, but now each one has got a basket to eat. ஆரம்பத்துல குறைவாக இருந்தது, ஆனா இப்பொழுது பார்க்கும்போது 12 கூடைகள் இருக்கிறது. 5 breads and 2 fishes may not seem much. அதாவது 5 அப்பம் 2 மீன்களை பார்க்கும் பொழுது அது நிறைய அல்ல, குறைவுதான் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம்.
Some of us may feel like, look, it's 5,000, large crowd. What am I? I'm just 5 bread and 2 fish. ஒருவேளை ஒரு சிலர் இப்படியாக நாம் பார்த்து சொல்லலாம், 5000 பேரு 2 மீன் 5 அப்பத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? Yeah, not much. குறைவா தான் இருக்கு. But if we are willing to give ourselves to the Lord Jesus, in his hands we become powerful tools. ஆனாலும் நம்மளே தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரத்தில் நம்ம அப்படியாக ஒப்படைக்கும் பொழுது நம்ம ஒரு 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 வல்லமை உள்ள கருவியாக நாம் மாறுவோம். On our own, maybe we can just feed 2 or 3 people. நாம் சொந்தமாலே ஒரு 2-3 பேர்களை கொண்டு போஷிக்க முடியும். But at the hands of Jesus, in his hands, we can minister to even 5,000. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரத்தில் 5000 பேர்களுக்கு நாம் போஷிக்கிற அளவுக்கு தேவன் நமக்கு அந்த பலத்தை தருவார். So I want to encourage everyone that let's be the 5 bread and 2 fishes in the hands of Jesus. அதெல்லாம் நம்ம உங்களை எல்லாத்தையும் நான் அப்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். 5 அப்பம் 2 மீன்கள் மட்டும்தான் இருக்கிறதா? ஆண்டவர் கரத்தில் ஒப்படைங்க. After he has blessed us, after he's anointed us, we may look in the mirror and say, I still look the same 5 bread and 2 fishes, but there's a difference now. When we start ministering, we will be surprised how the Lord will use us. ஆனா ஆண்டவர் இப்படியாக நம்ம ஆசீர்வதித்த பிறகு, நம்மளை அபிஷேகித்த பிறகு நம்மளே பார்க்கும் பொழுது அதே மாதிரி தானே இருக்கேன், அப்படிதானே இருக்கேன் என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனாலும் ஆச்சரியப்படத்தக்க ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும் போது தான் தெரியும் கர்த்தர் எவ்வளவு அளவில் நம்மளை அப்படியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி. The miracle here, I believe, it's not just Jesus feeding empty, hungry stomachs, but a step above that, he is the one who can really satisfy the spiritual hunger of people. இங்க பார்க்கும் பொழுது பசி உள்ளவர்களுக்கு பசி தீர்ப்பவர் அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக பசி உள்ளவர்களுக்கு ஆவிக்குரிய உணவை போஷிப்பவர் அவர் மட்டும்தான். Now let's look at the second miracle. இரண்டாவது அற்புதத்தை நாம் கவனிப்போம். Matthew 14 verses 22 to 26. மத்திய 14வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை நாம் வாசிக்கப்போமாக. Immediately Jesus made the disciples get into the boat and go on ahead of him to the other side, while he dismissed the crowd. After he had dismissed them, he went up on a mountainside by himself to pray. Later that night he was there alone, and the boat was already a considerable distance from land, buffeted by the waves because the wind was against it. Shortly before dawn, Jesus went out to them, walking on the lake. When the disciples saw him walking on the lake, they were terrified. It's a ghost, they said, and cried out in fear. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அளவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். Now I want you to observe this. I read to you from the new NIV, but if you read the old NIV or Kingdom Version, ESV, NASB, you will see this in verse 15, as evening approached, and verse 23, when evening came. You're muted. ஓகே, நான் என்ஐவிலிருந்து உங்களிடத்தில் நான் வாசித்து இருந்தேன். ஆனாலும் இந்த பழைய என்ஐவி வெர்ஷன் அல்லது இஎஸ்வி அல்லது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் சாயங்காலமான போது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. Now, as evening, in verse 15, as evening approached, that is 3 p.m. அதாவது 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சாயங்காலமான போது என்று சொல்லும் பொழுது 3 மணி. Verse 23, when evening came, that is 6 p.m. மறுபடியும் 23 வசனம் தமிழ்ல சாயங்காலமான போது என்று சொல்லும் பொழுது 6 மணி சாயங்காலம். Also, if you read the older NIV and the other translation, as you read in Tamil, Jesus walked when he walked on the lake, it was at the 4th watch of the night. அதே நேரத்தில் நீங்க தமிழ்ல வாசிக்கும் பொழுது 25 வசனத்தில் அவர் நடந்து வரும்போது அது இரவின் 4ஆம் ஜாமத்திலே இருந்தது. Okay, what's the 4th watch? What's a watch? இரவின் 4ஆம் ஜாமத்தில் என்று சொல்லும் பொழுது அதோடைய எண்ணிக்கை எப்படி, கணக்கு எப்படி? The Romans and the Jews at that time divided time into watches. ரோமர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நேரத்தை இப்படியாக கடிகாரமாக பிரித்தெடுத்தார்கள். A watch is 3 hours. ஒரு நாளாம்
ஜாமம் என்று சொல்லும் பொழுது, ஒரு ஜாமம் என்று சொல்லும் பொழுது 3 Ah. மணி நேரம். Yeah, Jama. One watch is 3 hours. ஒரு ஜாமமுக்கு 3 மணி நேரம். So 6 p.m. to 9 p.m. is the first watch of the night. 9 p.m. to 12 midnight is the second watch of the night. I'm sorry again. Yeah, 6 p.m. to 9 p.m. is the first watch of the night. 6 மணிலிருந்து 9 மணி ராத்திரி என்று சொல்லும் பொழுது அதுதான் முதல் ஜாமமாக Yeah. இருக்கும். 9 p.m. to 12 midnight is the second watch. 9 மணிலிருந்து 12 அதிகாலையை பார்க்கும் பொழுது அது இரண்டாம் ஜாமம். Then 12 to 3 a.m. is the third watch. 3 a.m. to 6 a.m. is the fourth watch. 12வது மணிலிருந்து 3ஆம் மணி காலை அதிகாலை பார்க்கும் பொழுது அது 3ஆம் மணி நேரம். அதே நேரத்தில் 3 மணிலிருந்து 6 மணி காலை சொல்லும் பொழுது அது 4ஆம் ஜாமம். So when Jesus walked on the fourth watch, that's around somewhere between 3 a.m. to 6 a.m., probably very close to 6 a.m. அதில் இங்கே இரவின் 4ஆம் ஜாமத்திலே என்று சொல்லும் பொழுது அது எத்தனை மணி என்றால் ஒருவேளை 3 மணி அதிகாலையிலிருந்து 6 மணி அதிகாலை நேரமாக இருந்திருக்கலாம். So they divided time into watches. அதனால் இங்கே பார்க்கும் பொழுது ஜாமமாக அவர்கள் எப்படியாக நேரத்தை பிரித்தெடுத்தார்கள். Yes, that's where we get the name for watch from there. அங்கிருந்து தான் நம்மளுக்கு வாட்ச் என்று கடிகாரத்துக்கு பேரு கிடைத்தது. So which also means they have been struggling for a few hours with the waves and the storm. They've been struggling for a few hours. அப்படி என்றால் அவர்கள் எல்லோரும் இப்படியாக இந்த புயல் காற்றில் பல மணி நேரம் அவர்கள் இப்படியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். And Jesus told them to go ahead because he wanted to pray, which also means he's been praying for hours. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களை போக சொல்லி அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு இவர்களை அப்படியாக கிளம்பி போக அப்படி என்றால் இவரும் பல மணி நேரத்துக்கு ஜெபிக்கிறார். See, the disciples are experienced fishermen. Most of them are experienced fishermen. So they're struggling in the storm. This was a terrible storm and they were afraid. இங்க பார்க்கும் பொழுது இந்த சீடர்களை ஒரு சில சீடர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் நன்கு அறிந்த ஒரு மீனவர்கள், கடலை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். இவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். In their fear, when they saw Jesus walking in the water, they all cried out, "A ghost is coming." அவர்களுடைய பயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வரும் பொழுது அவர்கள் எல்லோரும் பயந்து அலறினார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். Yeah, in fear, even God looks like a ghost for some of us. பயத்துல ஆண்டவர் கூட நம்மளுக்கு பேயா தெரியலாம். Pharisees looked at Jesus and they said that he's possessed with demons. பரிசேயர்களை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்த்து இவர் இப்படியாக பிசாசினாலே இந்த கிரிகளை செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். The disciples in fear called Jesus a ghost. இந்த சீடர்களை பார்க்க பயத்துல ஆண்டவரை பார்த்து அலறினார்கள் பேய் என்று சொல்லி. But the demons, when they saw Jesus, said, "What do you want with us, Son of the Most High God?" ஆனாலும் பிசாசுகள் இயேசுவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். When the Lord told them, "Don't be afraid," it is I, Peter, would say, "Lord, if it is you, ask me to walk on water." ஆண்டவர் இப்படியாக பயப்படாதீர்கள் என்று சொல்லும் பொழுது பேது அவரை நோக்கி, ஆண்டவரே நீரானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வருங்கள் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். And the Lord will say, "Come." அதற்கு ஆண்டவர் சொல்லுவார், வா என்று சொல்லுவார். And Peter did well. It was boldness for him to step out of the water in the midst of the waves and walk to Jesus, because when he heard the voice of Jesus, he believed and he walked on water. இயேசுவுடைய குரலை கேட்ட பிறகு பேதுரு அந்த புயல்கள் மற்றில கூட அவன் தைரியமாக படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்துல போகி ஜலத்தின் மேல் நடந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். None of the disciples did that, but Peter walked on water. எந்த ஒரு சீடர்களும் அதை செய்யவில்லை, பேதுரு அது செய்தான். So Peter walked on water. What a tremendous miracle. பேதுரு தண்ணீர் மேல் நடந்து போனான். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அற்புதம் இது. But the moment he took his focus from Jesus and began to look at the waves and the winds, when he focused on that, he began to sink. காற்று பலமா இருக்கிறதை கண்டு அவன் பயந்து அவன் என்ன செய்தான், அவன் அப்படியாக தண்ணீருக்குள்ள முழுக ஆரம்பித்தான். The storm that was outside now is inside. இப்ப வெளியே இருக்கிற புயல் எங்க போயிருச்சு, அவனுக்குள்ளாக போயிருச்சு. Now storm is working inside, faith is going down. He's not focusing on Christ, he's focusing on the problem that is in front of him. அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த புயல் காற்றானது இப்ப அவனுக்குள்ள விசுவாசம் வேலை செய்யவில்லை, இயேசுவை கவனிக்கவில்லை, விசுவாசமான குறைந்து போய் இருக்கிறது. குறைந்து போன அந்த பட்சத்தில் அவன் அப்படியாக தண்ணீருக்குள்ள முழுகினான். Peter started out in faith, stepped out in faith.
பேதுரு பார்க்கும் பொழுது அவன் படவை விட்டு இறங்கி வரும் பொழுது விசுவாசத்தோடு இறங்கி வந்தான். He did well. அவன் நன்றாக செய்தான். But then fear got into him. And fear comes, you start doubting and he begins sinking. ஆனாலும் அவனுக்கு பயம் உண்டாகி அந்த பயத்தினால அவன் அப்படியாக தண்ணீருக்குள்ளாக முழுக ஆரம்பித்தான். Fear and doubt, they are twins. பயமும் சந்தேகமும் அது இரண்டும் இரட்டைகள். If you give place for one, the other will come in. நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுத்தால் சந்தேகம் வரும், சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தால் பயம் வரும். If you are fearful, you'll start doubting. If you start doubting, you'll be fearful. நீங்கள் பயப்பட ஆரம்பித்தால் சந்தேகப்படுவீர்கள், சந்தேகித்த ஆரம்பித்தால் நீங்கள் பயப்பட ஆரம்பிப்பீர்கள். If we walk in faith, the Lord will say, well done, good and faithful servant. நீங்கள் தேவனுக்கு நேராக சரியாக நடந்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்வார், உத்தமமும் உண்மையான உள்ள ஊழியக்காரனே வா என்று கூப்பிடுவார். But if we walk in fear and doubt, he will say, oh, you of little faith. ஆனால் நீங்கள் பயத்திலேயோ அல்லது சந்தேகத்திலோ நடக்கும் போது அற்ப விசுவாசியே என்று சொல்லுவார். But in the midst of fears, in the midst of our doubts, if we were to cry to the Lord, he is graceful and merciful. He will hold us and pull us up. நம்மளுடைய பயத்தின் மத்தியிலும் நம்மளுடைய சந்தேகத்தின் மத்தியிலும் ஆண்டவரை பார்த்து நீ இரட்சியம் என்று நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்மை இரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். Remember, no matter what the storm, if we put our faith in Jesus and we hold on to him, he will take us through. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு ஒரு பெரிய பயமாக இருந்தாலும் சரி, சந்தேகமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இடத்தில் நம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவரே நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். Don't worry about how big the storm is. I believe the bigger the storm, the bigger the miracle. எவ்வளவு பெருசா இருக்கிறது பாருங்களேன் புயல் என்று சொல்லி நீங்கள் அதை பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிதாக உங்க புயலாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிய அற்புதம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. Don't look at the storm and feed your fear, but look at the one who can calm the storm and feed your faith. இந்த புயல் காற்றை பார்த்து உங்களுடைய பயத்தை நீங்கள் போஷிக்க வேண்டாம். ஆனாலும் இந்த புயல் காற்றை அடக்குபவர் அவரை பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் போஷிங்கள். Jesus walking on the waves, yes, it's a tremendous miracle. ஆண்டவர் அந்த ஜலத்தின் மேலாக கடல் அலைகள் மேலாக நடந்து வந்தார். நல்ல ஒரு அப்படியாக ஒரு அற்புதமாக இருந்தது. But there's something else the Lord was revealing through this miracle. இந்த அற்புதத்தின் மூலமாக இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Because he did no human being can do. ஏனென்றால் அவர் செய்த காரியமானது எந்த ஒரு மனிதனும் அதை செய்ய முடியாது. Miracles that Christians do, we do it in the name of Jesus, by his authority. நாம் செய்கிற அற்புதங்கள், கிறிஸ்தவர்கள் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்களை பார்க்கும் பொழுது இயேசுவின் நாமத்திலே நாம் செய்கிறோம். But Christ walking on the waves revealed who he was. ஆனாலும் இந்த கடல் அலை மேலே நடக்கும் பொழுது அவர் யார் என்று நிரூபிக்கிறார். Turn to Job chapter 9 verse 8. யோபு 9 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. Job chapter 9 verse 8. Job referring to Yahweh, God, says, he alone stretches out the heavens and treads on the waves of the sea. வாசிக்கப்போமாக. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவர். Job says only God can do this, only Yahweh can do this. வாசிக்கிறோம் இப்படியாக யோபு சொல்கிறார், சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவர் அவர் ஒருவரே. This is none other than the Yahweh that they've been reading about in the Old Testament. இந்த பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது அந்த ஒருவர் யார்? அவர்தான் யாவே தேவன். Jesus Christ is God. இயேசு அவர் ஆண்டவர். Remember, Yahweh is the name of the triune God, the name of the Father, Son, Holy Spirit. In the Old Testament, Yahweh. In the New Testament, a fuller revelation, Yahshua, Yahweh saves. நீங்கள் யாவே என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவது யாவே யாவே என்று நாமத்தில் அடங்கி இருக்கிறார்கள். ஆனாலும் புதிய ஏற்பாடை பார்க்கும்போது யஷுவா என்று சொல்லும் பொழுது இயேசு என்னை காப்பாற்றுகிறார், அவர் இரட்சகர். We have seen two kings. 2 ராஜாக்களை நாம் பார்த்தோம். So in conclusion, முடிவில் we can compare the true King Jesus and the false King Herod. நாம் ஏரோது ராஜாவும் உண்மையான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். Now Herod represents everything that's against Jesus Christ. ஏரோது ராஜா பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார்களோ அதற்கு எதிர்ப்பாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. In Christ we see godliness, but in Herod we see worldliness. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவ பக்தியை நாம் காண முடியும். ஆனாலும் ஏரோது ராஜாக்குள்ளாக உலக ஆசைகளை நாம் பார்க்க முடியும். In Jesus we see love, but in Herod we see lust. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் அன்பை கண்டெடுக்க முடியும். ஆனா ஏரோதுக்குள்ளாக இச்சை தான் காணப்பட்டது. Herod took his brother's wife
Jesus in this chapter gave or fed the people, but more than that, ultimately he gave his life. ஏரோது ராஜா பார்க்கும் பொழுது அவனுடைய ஒன்றுவிட்டு சகோதரனுடைய மனைவியை பறித்தெடுத்தான். ஆனா இயேசு ராஜாவை பார்க்கும் பொழுது அவர் போஷிக்கிறார். மிக முக்கியமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவனாக இருக்கிறார். Herod and all other kings are temporal. ஏரோது ராஜா பார்க்கிறார் அல்லது மற்ற ராஜாக்களை பார்க்கும்போது அவர்களாம் தற்காலிக ராஜா மட்டும்தான். But Jesus Christ is the eternal king. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்திய ராஜா. He is king right now. அவர் இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார். At the same time, he will return to rule this earth. அதே நேரத்துல நாட்கள் வரும் அவர் மறுபடியுமாக திரும்பி ஆளுகை செய்ய வருகிறார். So the question is, do we want to bow our knees before the eternal king, or do we want to bow down to a temporal king? கேள்வி என்னவென்றால், நித்திய ராஜாவின் இடத்தில் நாம் இப்படியாக முழங்கால் படியிட போகிறோமா, அல்லது இந்த தற்காலிகமாக இருக்கிற ராஜாக்கள் முன்பாக மட்டும் நாம் முழங்கால் படி இருக்க போகிறோமா? Let's bow down to the eternal king. நாம் எல்லோரும் நித்திய ராஜாவுக்கு தலைகளை வணங்குவோம். God bless you. See you in the next lesson. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நாம் அடுத்த பாடத்தில் உங்களை பார்ப்போம்.